ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே இரிட்டேட்டாக இருக்குது இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வீக்காக மீட் பண்ணுற மாதிரி ட்ராக்கே இல்லை. ஸோ எதிர்பார்த்தது தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்களே, அகைன் காவேரி அவங்க அக்காவை தான் மீட் பண்ண போவாங்க அவங்களோட டெய்லர் ஷாப்புக்கு. இந்த மாதிரி தான் ட்ராக் போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் போட்டிருந்தாங்களே, அப்போ தான் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க 2 நாளுக்கு அப்புறம் தான் மீட் பண்ண போவாங்க போல் 2 பேரும். எனக்கு தெரிஞ்சு இவர் ஆஃபீஸ் போவார். அந்த இடத்துல நம்ம காவேரி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி மீட் பண்ணுறதுக்குள்ளாட்டியுமே அவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு கால் பண்ணுவாங்க, அவர் போயிடுவார். இன்னொரு பக்கம் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஃபோனையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னதான் நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கடுப்பாக வருதுங்க எபிசோட் பார்க்கும்போது. ஐயோ, சீக்கிரம் சேர்த்து வைங்கப்பா, சீக்கிரம் அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் கொண்டு வாங்க, அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ண மாதிரி ட்ராக் வரும். உண்மையிலே இந்த வாரமும் கண்டிப்பாக டிஆர்பி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் போன வாரத்துக்கான டிஆர்பி வியாழக்கிழமை ஒரு வழியாக நாளைக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக இந்த ட்ராக்கை மாற்றுங்க, அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு டிஆர்பி அப்புறம் பார்ப்போம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் சீக்கிரம் ட்ராக் மாற்றுங்க. பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எந்திரிக்கும் போது அங்கே ஃபோன் அவங்க சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க காவேரிக்காக அவ்வளோ ஆசையாக போகிறாரு. அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு போகிறாரு. தாத்தா கிட்ட அவர் எல்லாருக்கிட்டே அந்த ஃபீலிங்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இதை காமிக்கலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்போ தான் காவேரி ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன் இப்படி வாலண்டரியாக ட்ராக் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாலண்டரி தான் எல்லாமே இல்லை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ட்ராக்கை மாற்றுங்க. காவேரி அண்ட் விஜய் 2 பேரும் பேசி ராகினியோட சதி திட்டம் எல்லாமே வெளியில் வரணும். வெனிலாவே எனக்கு இந்த டவுட்டாக தான் இருக்குது. அவங்க எதுவும் பிளான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக எனக்கு தாட் வருதுங்க. அது உண்மையாக எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ பாப்பா உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் வீக்காக ட்ராக் கொண்டு நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வாரம் தான் கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. பாப்பா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.